இந்த சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு சம்பவம், உண்மை சம்பவம், காலையில் நடந்த சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க. 3 இட்லி ஒரு வடை ஆர்டர் பண்ணேன். வச்சாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா விலை பட்டியல் இருந்துச்சு. இட்லி 10 ரூபா, வடை 10 ரூபா, கல் தோசை 25 ரூபா, நைஸ் தோசை 30 ரூபா, ஆம்லேட்டு 15 ரூபா, ஆஃப் ஆயில் 10 ரூபான்னு இருந்துச்சு. நான் 3 இட்லி ஒரு வடை ஆர்டர் பண்ணிவிட்டு ஆம்லேட்டு சொன்னேன். ஆம்லேட்டு போட முடியாது, வெங்காயம் இல்லை, வெங்காயம் நறுக்கணுன்னாங்க. சரி பிளைன் ஆம்லேட்டு போடுங்க நான் போட்டாங்க. ஒரு ஆஃப் ஆயில் கேட்டேன், கொடுத்தாங்க. எப்படி 3 இட்லி ஒரு வடை ஒரு ஆம்லேட்டு ஒரு ஆஃப் ஆயில், மொத்தம் 6 பொருள். இதில் ஆம்லேட்டு 15 ரூபான்னு சொன்னாங்க. மற்ற எல்லாமே 10 ரூபா பொருள் தான். சாப்பிட்டுட்டு போய் பில்லை கொடுத்தா 65 ரூபா கேட்டாங்க. ஏன்னா 65 ரூபான்னா ஆம்லேட்டு 15 ரூபான்னாங்க. இல்லைண்ணா, ஆம்லேட்டில் வெங்காயம் போட்டால் தான் 15 ரூபா, வெறும் முட்டை தானே போட்டிங்க, வெறும் முட்டையில் தான் ஆஃப் ஆயில் போட்டிங்க, அது 10 ரூபா, பிளைன் ஆம்லேட்டு 10 ரூபா தானே கொடுக்கணும், ஏன்னா 5 ரூபாண்ணா. அதெல்லாம் இல்லை, ஆம்லேட்டு 5 ரூபா தான் அப்படின்னாங்க. நான் சும்மா விடுவேனா? அப்போ ஆம்லேட்டில் உள்ள வெங்காயத்தை கொடுங்கண்ணா. அவன் கடுப்பாகி போய் 2 வெங்காயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டான், முழு வெங்காயத்தை. நான் சும்மா விடுவேனா? கொடுத்த காசுக்கு விடுற வெங்காயத்தின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பண்ணது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.